எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் உங்கள் முஸ்தபா நூரானி. நான் ராகத் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி இல்லம் முதலியார்பட்டி தென்காசி மாவட்டத்துல இருந்து பேச வந்திருக்கிறேன். இன்னைக்குள்ள வீடியோ பதிவு என்னன்னா, நம்ம இந்த இல்லம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஆதரவற்று இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்க இந்த இல்லம் அரைச்சிருக்கோம். 60 வயசு கீழே உள்ளவங்களுக்காக அந்த இல்லம் நடத்திட்டு இருக்கிறோம். இதுல அப்பப்போ நம்ம சுற்று வட்டாரம், இந்த கடையம் தென்காசி மாவட்டத்துக்குள்ள கடையத்துல உள்ள சுற்று வட்டாரம் அதுல நிறைய உதவி நம்ம இல்லத்துல உதவி கேட்பாங்க. சோ அதுல நம்ம கரெக்டான உதவி நம்ம செக் பண்ணி அவங்களுக்கு நிறைய உதவி நம்மளால முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்கோம். சோ அதுல ஒரு உதவி தான் இந்த லாஸ்ட் டைம் இவங்க பேர் பூசம் கடையம் தான். இவங்க ஆக்சுவலா அதாவது கொத்தனாருக்கு அசிஸ்டண்டா இப்படி நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இடையில ஹார்ட் அட்டாக் 2 திருப்பு வந்துருச்சு. அது ஹார்ட் அட்டாக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்ப மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களால இப்ப பெரிய பெரிய வேலை எதுவும் செய்ய முடியல. அப்ப என்கிட்ட ஒரு உதவி என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு ஒரு அயன் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க அதை வச்சு எங்க வாழ்வாதாரத்தை நாங்க மாத்திக்கிடுவோம், எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், நாங்க ரொம்ப நன்றியா இருப்போம் ஐயா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட உதவி கேட்டாங்க. சோ எங்களால முடிஞ்சது நான் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொன்னேன். சொன்ன உடனே எனக்காக ஒரு நல்ல உள்ளவங்க நமக்கு அயன் பாக்ஸ் நமக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. சோ அந்த அயன் பாக்ஸ் இன்னைக்கு கொடுக்கறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். இது நாங்கம்மா அந்த அயன் பாக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சோ அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்காகவும் அந்த நல்லுள்ளத்துக்கு அவங்களுக்காக நீங்க இறைவன்ட்ட வேண்டிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி, நீங்க அவங்க குடும்பத்துக்காக வேண்டிக்கணும். வெயிட்டா இருக்கு நீங்க வச்சிடறேன். சரிங்களா? அதே மாதிரி மிச்சம் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் சின்ன அமௌண்ட் கொடுக்க சொன்னாங்கன்னா அதையும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். சரியா? வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் இவங்க குடும்பத்துக்காகவும் இவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இறைவன்ட்ட வேண்டும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நன்றி. நான் உங்கள் முஸ்தபா நூரானி, ராகத் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி இல்லம், முதலியார்பட்டி, தென்காசி மாவட்டம்.